ஆண் ராசி அன்புக்கு பண்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகார தோரணை யமனே வந்தா கூட அடங்க மாட்டீங்க. வந்து பாருன்னு சொல்லக்கூடிய விவாதம் பண்ணக்கூடிய ராசி. கும்பராசிக்கு ஏத்த கணவன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய தன்மையான கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் எப்படியோ இடையல்களினால அடைஞ்சிட்டீங்க. இந்த மாசம், இந்த வருஷம் சனி பகவான் முற்கூறுல முன்ன உங்களுக்கு அள்ளி கொடுத்தா பின்னாடி கஷ்டப்படுத்துவார். முன்ன உங்களை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தினார்னா அடுத்த 2.5 வருஷம் நீங்க யோகம்தான். 2.5 வருஷம் நீங்க துன்பப்பட்டிருப்பீங்க. ஆன்மீகத்துல சிவபெருமானையாவது முருகக்கடவுளையாவது அவங்க குலதெய்வத்தையாவது வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் எனக்கு பொன்னான நாளா இருக்கணும், மண்ணான நாளா இருக்கணும், மகத்தான செய்தி கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி பக்குவம் பண்ணீங்கன்னா சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். ரியல் ஒன் ஆன்மீக சேனலை பார்த்துக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2025 மே மாதம் மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் உள்ள பலன்கள், பலவீனங்கள். கும்பராசி ஆண் ராசி அன்புக்கு பண்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க. அதிகார தோரணை யமனே வந்தா கூட அடங்க மாட்டீங்க. வந்து பாருன்னு சொல்லக்கூடிய விவாதம் பண்ணக்கூடிய ராசி. சனி பரமாத்மாவுடைய உச்ச நிலைமையில் உள்ள ஒரு ராசி. சொல்லப்போனால் கும்பராசின்னு கேட்டால் ஒரு இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர்ஸ், புலனாய்வுத்துறை, ரகசியம் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலை இருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசிக்காரங்க. கும்பராசிக்காரங்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்ஸ் நிறையா இருப்பாங்க, நர்ஸ் இருப்பாங்க, அட்வொகேட் இருப்பாங்க, ஜட்ஜ் ஆகக்கூடிய ஒரு தன்மைகள் இருக்கக்கூடிய நேரமும் உங்களுக்கு உண்டு. நிறையா பணத்தை சம்பாதிக்கணும், நிறையா பணத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும், லட்சக்கணக்கில் லாப கணக்கில் சம்பாதிக்கணும், ஒரு ட்ரஸ்ட் வைக்கணும், ஒரு கோயிலுக்கு ஒரு முதன்மை அதிகாரியாக இருக்கணும், நாட்டாமையாக இருக்கணும். இப்படி ஆசைகளோட உடைய ராசி நீங்கள் தான். இத்தனை நாளாக ஜென்மத்தில் சனி பகவான் இருந்து இந்த 2.5 வருஷ காலமாகவே படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பை கூட டிப்ரெஷனாக தான் கொடுத்துருக்கோம். படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாத ஒரு தன்மைகளையும் கொடுத்துருக்கோம். படித்து கல்யாணம் ஆனவங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ளும் பல கருத்து வேறுபாடுகளையும் இந்த ராசிக்காரங்களுக்கும் வந்துட்டு போகும். ஏன்னா பல இடையூறுகளை தான் நீங்கள் சந்திச்சுருப்பீங்க இந்த 2.5 வருஷ காலமாகவே. மண்ணும் விரையும், பொண்ணும் விரையும், முன்னோர் சொத்தும் விரையும். இப்படி விரயத்தில் தான் உங்கள் ஜாதகமே நடந்திருக்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. ஆனால் கும்பராசியில் பெண்கள் தாங்க பாவம். ஏமாற்றம் அடைவீங்க. நிலையான ஒரு அமைப்பான ஒரு தன்மை கிடைக்காது. கும்பராசிக்கு ஏற்ற கணவன் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம். உங்களுடைய தேவைகள், உங்களுடைய ஆசைகள், உங்களை புரிஞ்சு நடக்கக்கூடிய தன்மையான கணவர் அமைகிறது கஷ்டம். ஆனால் கணவன் வீட்டில் கிடந்தா கூட கல்லு மண்ணு சுமந்தாது கஞ்சி ஊற்றக்கூடிய தன்மை உடையவர் தான் கும்பராசிக்கார பெண்கள். தனக்கு பிறந்த குழந்தைங்கள் மேலே ஆசை பாசமாவாகி தான் வாழ்க்கையவே குழந்தைங்களுக்குன்னு அர்ப்பணிக்கக்கூடியவங்க தான் நீங்கள். பல இடையூறுகள், பல அவமானங்கள், பல அவப்பேர்கள், ஏன் சட்ட சிக்கலை கூட நீங்கள் சந்திக்கக்கூடிய தன்மை 2025 வந்திருக்கும். இது விதி. அந்த விதியை மதியால் வெல்லக்கூடிய தன்மையில் உங்களுடைய பொறுமை தான் உங்களை காப்பாற்றிருக்கோம். உங்களுடைய பொறுமை இல்லாமல் கோப தாவங்கள் வந்திருந்தால் நீங்களும் கணவனுக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாட்டில் பிரியக்கூடிய தன்மையும் உங்களுக்கு வந்திருக்கும். ஆத்திரத்தினால அன்பை இழப்பீங்க, கோபத்தினால குணத்தை இழப்பீங்க. இப்படி இது விதிடா நினச்சிண்டு 2.5 வருஷம் அடி வாங்கின உடம்பு நீங்கள் தான். போதுங்க நீங்கள் பட்ட துன்பம். இந்த மாதம் உங்களுக்கு பிரகாசம்தான். ஏதாவது சொத்து பத்து உங்கள் மேலே பிரச்சனைகள் வட்டும், அதுக்கு நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க. உயர்ந்த பதவி கிடைக்க போகுது. ஜட்ஜெல்லாம் ஜட்ஜுக்கு உயர்ந்த பதவி கிடைக்க போகுது. அட்வொகேட்டெல்லாம் ஜட்ஜ் ஆகக்கூடிய தன்மை இருக்குது. சாதாரண தொழிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு உயர் பதவி கிடைக்க போகுது. இந்த யோகம் வருது. ஏன் தெரியுமா? உங்கள் ராசியில தான் ராகு பகவானுடைய பெயர்ச்சி. ராகு பகவான்னா போகக்காரகன், ராகு பகவான் யோகக்காரகன். இப்படி யோகமும் போகமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய லக்ஸரிஸான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் இதில் ஒரு புள்ளியும் இருக்குது. வயது முதிர்ந்தவங்க,
ஒரு 55 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க உங்களுடைய ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்துங்க. உங்கள் உடல் சூழ்நிலையை பாருங்கள். இன்னமும் உழைச்சி கிழச்சி தேடிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஆரோக்கியம் குன்றக்கூடிய நேரம் இந்த மாதம் வந்துடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்ந்த வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு. சிரிச்ச முகத்தோடு இருக்கக்கூடிய தன்மை கும்பராசிக்காரங்க தாங்க. எந்த கவலையாக இருந்தாலும் போட்டிருக்கிற செருப்பு மாதிரி கலட்டி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பீங்க. ஷேட் ஆக மாட்டீங்க, பயமாக மாட்டீங்க, தன்னை மாற்றிக்கலாமேன்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வராது. வாழ்ந்து காட்டுவேன், உழைப்பேன், தேடுவேன், எந்த மூலையில் போயிருந்தா கூட நான் என் சட்ட சிக்கல் சந்தித்து நான் ஜெயிக்க பார்ப்பேன்னு சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை உடையவங்க கும்பராசிக்காரங்க. ஆனால் பெண்ணாக பிறந்தீங்கன்னா இந்த ஆணுக்குடைய முதுகு தண்டு உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க. 40 வயசானால் கூட ஏதாவது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாது பிள்ளைங்களுக்கு உழைப்பு கூடிய தன்மைகள் உண்டு. கும்பராசிக்காரனுடைய பெண் குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஆகாத நேரம் கும்பராசி பெண்கள் குழந்தைகளுக்கு தான் ஆகாது. அதனால் அவங்களுடைய கண்காணிக்கிறது நீங்கள் நல்லது. அரவணைச்சு தூங்க வைக்கிறது நல்லது. வீணான இடையூறுகளை மாட்டக்கூடிய தன்மை கும்பராசி பெண்களுக்கு இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை வருஷம் எப்படியோ இடையூறுகள் என்னால் அடைஞ்சிட்டிங்க. இந்த மாதம் இந்த வருஷம் பொன்னான மாதம்தான். நிறைய மண்ணு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஒரு கிராம் வாங்கி வைங்க. சும்மா ஜாலியாக இங்கேருந்து இப்போ சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 6000 ரூபாய் செலவு. அந்த மாதிரி நினைக்கிற மாதிரி ஒரு கிராம் வாங்கி வைங்க. இனிமேல் நீங்கள் சேர்த்து வைக்கலாம். ஏன்னா ஜென்ம சனி உங்களை விட்டு விலகிடுச்சு. இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட நஷ்டம்தான். அந்த நஷ்டத்தை ஈடு கொடுக்கக்கூடியது ஒன்று மண்ணு வாங்குங்க, இல்லை பொண்ணு வாங்குங்க. இப்படி யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தருணம் உங்கள் ராசியில் இருக்குது. பயப்பட வேண்டாம். தைரியமாக எதாக இருந்தாலும் செயல்படுத்துங்க. பெரிய பெரிய அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்லாம் உங்களுக்கு நட்பு வரதுக்கான ஒரு நேரங்காலங்கள் உண்டு. 2000 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது. ஏன்னா சனி பரமாத்மா இல்லையா, நீதிமான் இல்லையா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் மீன ராசியில் பேச்சு வரனால உங்களுக்கு அரசியலில் ஏதாவது ஒரு பதவி இருக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு உங்கள் ஜாதகத்தை நல்ல ஜோதிடத்தை கொடுத்து இந்த 2025 என் வாழ்க்கை எப்படி இருக்கும், என்னென்ன காரியங்கள்லாம் நான் பண்ணலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டு அவர்கிட்ட கேளுங்க. கேட்டு முறையாக பக்குவங்கள் பண்ணி அவங்க சொல்லக்கூடிய ஒப்பீனியனில் நீங்கள் வாழ்ந்து வந்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், நீங்கள் தாங்க டாப்பு. சனி பகவான் முற்கூறில் முன்ன உங்களுக்கு அள்ளி கொடுத்தா பின்னாடி கஷ்டப்படுத்துவார். முன்ன உங்களை கஷ்டப்படுத்தி நஷ்டப்படுத்தினார்னா அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் யோகம்தான். 2.5 வருஷம் நீங்கள் துன்பப்பட்டிருப்பீங்க. ஆன்மீகத்தில் சிவபெருமானையாவது முருகக்கடவுளையாவது அவங்கவுங்க குலதெய்வத்தையாவது வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் எனக்கு பொன்னான நாளாக இருக்கணும், மண்ணான நாளாக இருக்கணும், மகத்தான செய்தி கிடைக்கணும்னு சொல்லி வேண்டி பக்குவம் பண்ணிங்கன்னா கும்பராசிக்காரங்க வாழ்க்கை ஹோப் ஆகிடும். இருந்திருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த 2025 மே மாதம் நல்ல பலன் வரப்போகுது. யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய தருணம் கும்பராசிக்காரங்களுக்கு உண்டு. சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம. 12 ராசிக்காரர்களும் இந்த மே மாதம் தனக்கு யோகங்கள் வர்றதுக்கு ஒரு சின்ன சூட்சம பரிகாரம் ஒன்று சொல்கிறேன். ஒரே ஒரு பஞ்சாங்கம் மட்டும் வாங்குங்க. ஏதாவது ஒரு பஞ்சாங்கம் வாங்கி அக்கம் பக்கத்தில் இருக்க வேண்டிய ஏதாவது ஒரு முருகன் கோவிலில் இல்லைன்னா வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு பஞ்சாங்கம் வாங்கி இப்படியே அரவணைச்சிக்குங்க. முருகா, இந்த வருஷம் எனக்கு இடையூறு வரக்கூடாது, இன்னல் வரக்கூடாது, துன்பம் வரக்கூடாது, என் ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆகணும் அப்படின்னு பஞ்சாங்கத்தை அரவணைச்சிக்கிட்டு சாமியை பார்த்துட்டு பிரகாரத்தை ஒரு 3, 5, 7, 9, 11 சுற்றிட்டு 10 நிமிஷம் இப்படி உட்காந்து அமைதியாக உட்காந்து இந்த பஞ்சாங்கத்தை தொட்டு கண்ணில் மட்டும் டெய்லியும் ஒத்துங்க. உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தி ஆகிடும். பஞ்சாங்கம் ஒரு வீட்லேயும் வைக்கணும். இதை வச்சிங்கனாவே உங்கள் தேவைகள் பூர்த்தியாகி வீணாக விரயமாகாது, நோய்க்கு விரயமாகாது, நஷ்டமாக மாட்டீங்க, அவப்பேர் அவமானப்பட மாட்டீங்க, கஷ்டப்பட மாட்டீங்க. கடன் வாங்கினாலும் திருப்பி அடைக்க சக்தி இந்த பஞ்சாங்கத்துக்கு இருக்குது. ஒருத்தரும் ஒரு பஞ்சாங்கம் வாங்கி
வீட்டில் வச்சுக்கோங்க, உங்கள் பேக்கில் வைங்க, சாமி ரூமில் வச்சிங்கன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது, கோர்ட்டு கேஸுன்னு அலைய கிடையாது, அடிக்கடி ஜோதிடம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இப்படி யோகங்கள் நிறைய இந்த பஞ்சாங்கத்தை வாங்கி வீட்டில் வைங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். என்ன நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, என்னுடைய சொந்த வீடு தாம்பரத்தில் இருக்குது. கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டிங்கன்னா கூகுள் மேப்பில் என்னுடைய சொந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும். வரும்போது 15 ரூபாய் வெத்தலை, 10 ரூபாய் கழிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாவே போதும். நான் உங்களுக்கு ஜோசியம் பார்ப்பேன். சிவாய நம.